ஒரு நபர் முருகனையே சோதிக்க முயற்சி பண்ணாராம். அந்த நாள்ல இருந்து அவனோட வாயை திறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? தென்காசி பக்கத்துல ஒரு ஊரு, அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கு. காலை வேல் பூஜை தாண்டி அந்த தெய்வம் மட்டும் மிகவும் பிரபலமா இருந்தது. ஒரு வெளிநபர் அந்த ஊருக்கு வந்தாராம். வீணா சிலைதான், நம்ம பார்க்கலாம்னு சொன்னாராம். அந்த நாளே அவரோட வாய்தான் ஊமை. மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னதாம், பேச்சு நன்றாக இருக்கு, மூளை எதிர்வினை ஆகுது, ஆனா பேச மாட்டாராம். அப்பிறகு அந்த ஊர்லயே முருகன் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆளுக்கு சத்தம் வந்துச்சு. காமெண்ட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில தெய்வத்தை சோதிக்க நினைச்சவங்க ஒரு நாள் மௌனம் அனுபவிச்சதா? அல்ல உங்க வாழ்க்கையில அவங்க சத்தம் இருந்தாலும் செயல் இல்லாத மௌனம் இருந்ததா? முருகன் சபிக்கிறது இல்ல, அவரும் வாக்கும் ஒண்ணுதான். நீங்க சோதிக்கிறீங்கன்னா அவர் தானே சொல்லணும். அவர் சும்மா இருந்தா உங்க வாயும் அமைதியா ஆகிடும். 3ஆம் கண். நாளைக்கு வரும் வீடியோ ஒரு கோவிலுக்குள்ள பேசக்கூடாத ஒரு வார்த்தை பத்தி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.